அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டவை என்ற பகுதியில் தேர்வர் ஒருவர் வயது தொடர்பான கணக்கு கேட்டிருக்கிறாரு. இப்போ அந்த கணக்கிற்கான விடையை இந்த வீடியோவில் பார்ப்போம். இது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் குரூப் எக்ஸாமினேஷனில் கேட்ட ஒரு வினா தான் இது. இப்போ 2014 மற்றும் 2022 மகன் மற்றும் தந்தையினுடைய வயதினுடைய விகிதம் 1:4 மற்றும் 3:8 எனில் 2010 மகன் மற்றும் தந்தையினுடைய வயதின் கூடுதல் என்ன? சரி, இப்போ 2014 1:4 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ 1:4 இது 2014. ஓகேவா? சரி, அடுத்து என்ன கொடுத்துருக்குறாங்க? 2022 3:8. 2022 3:8. சரி, கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா 2010 மகன் மற்றும் தந்தையினுடைய வயதின் கூடுதல் என்ன? 2010 ரெண்டு பேரையும் கூட்டினா என்ன வரும்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, இப்போ பெரும்பாலும் வயது கணக்குகள்லாம் பார்த்தீங்கன்னா வயது கணக்குகள் கிடையாது, இந்த ஆப்டிடியூட்டில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் ஷார்ட்கட் மெத்தடில் அப்படி இல்லைன்னா ஆப்ஷனில் இருந்து ஆன்சர் கண்டுபிடிக்கிற ஏதோ ஒரு மெத்தடில் போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ட்ரெடிஷ்னல் மெத்தடில் போட்டிங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். சரி, இப்போ 2014 1:4 கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரெண்டுத்தையும் கூட்டி பாருங்கள். ஸோ ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வருது? 1 + 4 5 வருது. அப்போ 5 மடங்காக இருக்கும். ரெண்டு பேருடைய வயதினுடைய கூடுதல் 5 மடங்காக இருக்கும். எப்போ? 2014. ஓகேவா? சரி, இப்போ 2010 அப்படின்னும் போது 2014க்கும் 2010க்கும் என்ன வித்தியாசம்? 4 வருஷம் வித்தியாசம். 4 கழிக்கணும். அப்போ மகனில் ஒரு 4 வயசை கழிக்கணும், அப்பாவில் ஒரு 4 வயசை கழிக்கணும். அப்போ 2014 5 மடங்குனா 2010 என்னவா இருக்கும் அப்படின்னா 5 மடங்கு -8 இருக்கும். கரெக்டா? இது 5 மடங்காக இருக்குது 2014. 2010 போது பையனுக்கு ஒரு 4 வயசு குறைக்கணும், அப்பாவுக்கு ஒரு 4 வயசு குறைக்கணும். ஆக மொத்தம் 8 வயசை கழிக்கணும். அப்போ 5 மடங்கு அதிலிருந்து 8 கழிக்கணும். அதுதான் ஆன்சர். ஓகேவா? சரி, இப்போ கொடுத்துக்கிற ஆப்ஷனில் 42, 43, 50, 45 இதில் எது 5 மடங்கு -8 அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ 5 மடங்குனா I10 50. ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு I10 50. ஸோ 50ல் 8 கழித்தோம் அப்படின்னா 42 வருது. ஓகேவா? இது ஒத்து வருது. சரி, அடுத்த ஆப்ஷன் கண்டிப்பாக ஒத்து வராது. அடுத்த ஆப்ஷனும் ஒத்து வராது. அடுத்த ஆப்ஷனும் ஒத்து வராது. ஓகேவா? ஸோ அப்போ இருக்கிறதுல ஒரே ஆப்ஷன் தான் 5 மடங்கு -8. அப்போ 42 தான் ஆன்சர். அவ்வளோதான். இந்த ஒரு லாஜிக்கை வச்சுக்கிட்டே நீங்கள் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? புரியுதா? பாருங்கள், 2014 1:4 கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ கூட்டினா 5 மடங்காக வரும். இப்போ 2014 நமக்கு 2010 கேட்கறதுனால 5 மடங்குலேருந்து 8 கழிக்கணும். அப்போ 5 மடங்குலேருந்து 8 கழிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரே ஆன்சர் 42 தான். அப்போ இதான் விடை. ஓகேவா? சரி, இப்போ இதை ட்ரெடிஷ்னல் மெத்தடில் ஒர்க் அவுட் பண்ணணும்னா என்ன பண்ணுறது? ஸோ அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் நான். ஓகேங்களா? ஸோ 2014 1:4. அப்போ மகன் என்னன்னு பார்க்குறீங்க அப்படின்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ தந்தை பார்த்தீங்கன்னா 4x எடுத்துக்கோங்க. சரி, 2022 என்ன கொடுத்துருக்குறாங்க? 3:8 கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? சரி, இப்போ 2014க்கும் 2022க்கும் எவ்வளோ வயசு? 8 வயசு இல்லையா? அதனால் மகன் என்ன ஆகிடும்னா x + 8 ஆகிடும். தந்தை 4x + 8 ஆகிடும். சரி, இதனுடைய விகிதம் தான் இப்போ என்ன கொடுத்துருக்குறாங்க? x + 8க்கும் 4x + 8க்கும் உள்ள விகிதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3:8 கொடுத்துருக்குறாங்க. சரி, விகித சமத்தில் நடு எண்களினுடைய பெருக்கல் பலனும் கடைசி எண்களினுடைய பெருக்கல் பலனும் சமம். அப்போ அது பிரகாரம் பண்ணும் பொழுது 3ஐயும் 4xையும் பெருக்கினா 12x, 3ஐயும் 8ஐயும் பெருக்கினா 24 ஈக்குவல் இந்த கடைசி உறுப்பு 8ஐயும் xஐயும் பெருக்கினா 8x, 8 8ஐயும் பெருக்கினா 64.
இந்த 8x இன்சைடு வந்துச்சுன்னா மைனஸு, 12ல் 8x போச்சுன்னா 4x. இந்த 24 அன்சைடு போச்சுன்னா மைனஸு, 64ல் 24 போச்சுன்னா 40. அப்போ x = 10 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. சரி, அப்போ 2014ல் எக்ஸ் மகனுடைய வயசு இல்லையா? அப்போ நம்ம 10ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது 4xனா எவ்வளோ? 40. அப்பாவோட வயசு 40. இது 2014ல். சரியா? அப்போ 2010ல் என்ன வரும் அப்படின்னா இதிலேருந்து 4 கழிக்கணும். ஸோ அப்போ மகன் 10ல் 4 போச்சுன்னா எவ்வளோ? 6. தந்தை வந்து 40 இல்லையா? 40ல் 4 போச்சுன்னா எவ்வளோ? 36. ஸோ ரெண்டுத்தையும் கூட்டினா எவ்வளோ? 42. இவ்வளோதான் வந்து ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தடில் கூட நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகேங்களா? ரைட். இதுபோல் உங்களுக்கு விடை தெரியாத கணக்குகள் ஏதேனும் இருக்குது அப்படின்னா இங்கே குறிப்பிட்டிருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் 8015118094க்கு தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு விடைகள் வந்து தனிப்பட்ட முறையில் அனுப்பி வைக்கப்படும். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.